ஹாய். அந்த லாட்ரி டிக்கெட் பார்த்தோன்னா பார்க்கக்குள்ள அந்த பிரதர் வந்து ஒருத்தருக்கு வந்து காசு கொடுத்துட்டு இருந்தார். ஏன்னா நம்ம ஊர்லலாம் அது இல்லை இல்லையா. சரி, இங்கே எப்படி இருக்குது லாட்ரி டிக்கெட்டு, லீகலாக இது எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, இது நல்லா இருக்குது பார்க்கக்குள்ளே. சரி, இது எப்படி பயன்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஏரியாவுக்கு தெரியாது இல்லையா. அதனால் இந்த பிரதர்கிட்ட கேட்டேன் நான். அவர் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. இதே நம்ம ஊராக இருந்தால் அது இல்லீகல் இல்லையா. ஆனால் இந்த பிரதர் வந்து ஏற்றிட்டாரு. நான் இதை பற்றி சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு எதுவும் பிரச்சனைனா நீங்கள் கேளுங்க அப்படின்னாரு. நானும் அவர்கிட்ட கேட்டேன், உங்கள் ஓனர் எதனா இல்லை இதில் இருக்கிறதானே சொல்லணும். சரி நான் சொல்கிறேன்னு ஏற்றுக்கிட்டாரு. அதனால் அவரை சொல்லலாம். ஹாய்ண்ணா. ஹாய், வணக்கம். அண்ணா உங்கள் பேர் என்னண்ணா? என் பேர் சைஜு பாபு. சைஜு பாபா. இங்கே எத்தனை நாளாக நான் ஒர்க் பண்ணுறீங்க? ஒர்க் பண்ணும்போது ஒரு 12 கொள்ளத்து மேலே. 12 கொள்ளனா 12 வருஷம். 12 வருஷமா? சரி சரி. எனக்கு உங்கள் சம்பளம்லாம் எனக்கு தேவையில்ல, சொல்ல தேவையில்ல. எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். சரிங்களாண்ணா? சரி. இல்லை நான் ஃப்ராங்காக பேசுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எதனா எனக்கு சொல்லுங்கள், டவுட்டு தான். இப்போ இந்த இதெல்லாம் வந்து உண்மையானா? இந்த லாட்ரி டிக்கெட்லாம் பார்க்கல கலராக இருக்குள்ள ஏமாறுற மாதிரி தெரியுது. இப்போ மக்கள் வந்து 50 ரூபா 70 ரூபான்னு சொல்லிட்டு ஈஸியாக வாங்கி இப்போ கோடிக்கணக்கில். நான்லாம் தமிழ்நாட்டில் இருந்துட்டு எங்கேயோ வந்துட்டு பார்க்கல, கேரளாவில் லாட்ரி டிக்கெட்டு 100 ரூபாய்க்கு லாட்ரி டிக்கெட் வாங்கி 1 கோடி கிடச்சிருக்குது, 10 கோடி கிடச்சிருக்குது. அந்த மாதிரிலாம் ஒரு சிலர் நியூஸ் வரும். அந்த மாதிரி இப்போ கூட நடுவில் பெருக்கிறவங்க 10 கோடி வந்துச்சு அப்படி வந்துச்சு இல்லையா. அதெல்லாம் கேட்கல எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். இது வந்து கேரளா லோட்டரி ஜாக்பாட் தான். இது வந்து கேரளா மட்டும் தான் இருக்கு. மற்ற ஸ்டேட்ல வந்து இருக்கு, இப்ப பேட் பண்ணிட்டேன். கேரளாவுல தான் இருக்கு. ஆமா. இது வந்து நான் ஒரு சீட்டுக்கு வந்து 40 ரூபாய். இது ஸ்டார்டிங் எவ்வளோல இருந்து நான் இங்க சீட் இருக்கு? ஸ்டார்டிங் ஒரு சீட்டுக்கு வந்து 40 ரூபாய். ஒரு சீட்டு 40 ரூபா. 40 ரூபால இருந்து ஒரு எவ்வளோ வரைக்கும் இருக்கு? 12 சீரியல். 12 சீரியல். செட்டு தான். அந்த செட்டு தான் இந்த மாதிரி நம்பர் போடுவது. இது பார்க்கலையா? 12 சேம் தான். இந்த சீரியல் டிஃபரெண்ட் தான், நம்பர் எல்லாம் சேம் ஆகும். இல்லைண்ணா, இப்போ ஸ்டார்டிங் வந்து 40 ரூபா சொல்றீங்க. அடுத்து எவ்வளோ சீட் வரைக்கும்? 40, 50, 60? ஒரே டேட்லுக்கு ஒரே டிக்கெட்டுக்கு அமௌண்ட் இருக்கு. அது வந்து வெனஸ்டே டிக்கெட்டு புதன்கிழமைக்கு தான் 50 ரூபா டிக்கெட்டுக்கு 1 crore. அது வந்து பின்ன ஏற்ற பெரிய டிக்கெட் தான் அது பம்பர். 500 ரூபாய்க்கு 25 கோடி. அப்பா அடிச்ச பெரிய கோடீஸ்வரன் ஆகிடுவாங்க. டாக்ஸ் இருக்கு கவர்மெண்ட்ல, அதெல்லாம் கம்மி பண்ணிட்டு நமக்கு அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ற கவர்மெண்ட். சின்ன அமௌண்ட் ஏதாவது கடை மாட்டலாம். 5000 முதல் 2000. ஆனா இப்ப நீங்க 12 வருஷமா இருக்கிறீங்களா, நீங்க பாத்துருக்கீங்களா அந்த மாதிரி கோடி? நம்மள கடைக்கு வந்து கழிஞ்ச வரந்த 110 crore ஆயிடுச்சு. 10 கோடி. அது நீங்க நேர்ல பாத்துருக்கீங்களா? நாங்க பில் அடிச்சுக்கிறோம். ஃப்ளக்ஸ் அந்த மாதிரி ஃப்ளக்ஸ் இருக்குடா, அத டேட் பண்ணிட்டு அது அப்படிங்களா? ஆனா நீங்க 10 கோடி வரைக்கும் பாத்துருக்கீங்க. இப்ப நீங்க உங்க கையில சீட்டு வாங்கி எத்தனை பேர் வந்து தேங்க்ஸ் சொல்லிருக்காங்க சீட்டு கிடைச்சிருக்குன்னு? அடிச்சவரெல்லாம் தேங்க்ஸ் பண்ணுங்க. அது வந்து சொல்லிட்டு போயிருக்காங்களா? அதாவது ഏറ്റവും ചെറിയ அமௌண்ட் சொன்னா 100, சின்ன பிரைஸ் 100, அதுக்கு மேல 5000. ഏറ്റവും பெரிய அமௌண்ட் இது நாளைக்கு ஒரு டிக்கெட் 40 ரூபாய் டிக்கெட் 75 லட்சம். 75 லட்சம் கழிச்சு அதுக்கு அப்புறம் 5 லட்சம் செகண்ட் பிரைஸ். என்ன மூணாம் பிரைஸ் 1 லட்சம். പിന്നെ ബാക്കി അമൗണ്ട് 5000, 2000,
1000, 100 இந்த மாதிரி ப்ரைஸ். நான் எனக்கு ஒரு டவுட்டு, இப்போ 75 ரூபா ஒரு டிக்கெட் 40 ரூபான்னு விற்கிறீங்க. இப்போ இந்த 40 ரூபா டிக்கெட் வந்து இப்போ நீங்கள் விற்கிறது ப்ரைவேட்டாக இது செயல்படுதா, இல்லை இப்போ 75 ரூபா விற்று 5 கோடி கிடச்சிருது, அது கவர்மெண்ட் கொடுக்குமா நீங்கள் கொடுப்பீங்களா? கவர்மெண்ட். அது நீங்கள் அது ப்ரைவேட் இது இல்லை? ப்ரைவேட் இல்லை, கவர்மெண்ட் டிக்கெட் தான். அந்த சீல் பார்க்கல, கவர்மெண்ட் சீல் தான். அப்படிங்களா? ஓ, இப்போ இதுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணி அமௌண்ட்லாம் இது கவர்மெண்ட். இப்போ அமௌண்ட் தான் கவர்மெண்ட். 5000 இந்த இடத்துல இந்த கடையில் வாங்கி மாற்றலாம். அது நீங்கள் ப்ரைவேட்டாக பண்ணுறது. நம்ம இந்த மாதிரி கடையெல்லாம் மாற்றலாம். 1 லட்சம் மொத்தம் தான் ஆஃபீஸ் தான் பண்ணலாம். இல்லை இதில் வந்து சீட்லாம் பண்ண முடியாதா? சீட்டு கூட பரமட்டில் சில சீட் பண்ணுங்க, நம்பர் சேஞ்ச் பண்ணுங்க. சில கஸ்டமர்ஸ் இந்த நம்பர் டிஃபரன்ஸ் ஆகிடும். அப்படிலாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா? சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை பண்ணும்போது எல்லாம் கரெக்டாக. இல்லை புரியுது. ஒருவேளை அவன் சொல்கிறது உண்மையாக இருந்து நீங்கள் சீட் பண்ணீங்கன்னா அப்படி வராது. அப்படி வராது. கம்ப்யூட்டரில் செக் பண்ணி. சரிங்கண்ணா, இப்போ இந்த சீட்டு நான் வாங்கிட்டு போகிறேன், எப்படி நீங்கள் என்ன பிலீவ் பண்ணுவீங்க? இதுக்கான அட்டாச்சுண்ணா, இப்போ நான் உங்கள்கிட்ட 75 ரூபா கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்குறேன்னா, 40 ரூபா நான் வாங்குறேன் 40 ரூபா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டிக்கெட் 40 ரூபாவை இப்போ நான் வாங்குறேன்றது நாளைக்கு வந்து எனக்கு அமௌண்ட் வந்துச்சுன்றதுக்கு நான் வந்து உங்கள்கிட்ட கொடுத்தா நீங்கள் என்ன நம்புவீங்களா? நம்பிக்கலாம். இந்த பார்க்கலாம், இந்த சைட்டு இருக்கு Kerala.com. இல்லை என்ன எப்படி நம்புவீங்க? இப்போ ப்ரைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தந்துடுவேன். ப்ரைஸ் இல்லாத டிக்கெட்டை கிழிச்சு போடுவேன். அதுதான். அப்போ நான் வந்து கேட்கலாம் உங்கள்கிட்ட. நம்ம செக் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ப்ரைஸ் இருந்தால் தான் கம்ப்யூட்டரில் ஸ்கேன் பண்ணும்போது. அதான் அதில் நான் தான்றது எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ உங்களுக்கு டிக்கெட்டை பார்க்குறீங்க, இப்போ எனக்கு ஒரு 5 கோடி வந்துருச்சுன்னா எங்கிட்ட டிக்கெட் இருக்குன்னு ஒருத்தவன் தெரிஞ்சிச்சு. இப்போ என் ஃப்ரெண்டு நீங்கள் என்ன நீங்கள் கொலை பண்ணிட்டு கூட இந்த டிக்கெட் எடுத்துகிட்டு வரலாம்ல? அதான் இது பார்த்து இந்த மாதிரி ஸ்கேனர் வச்சுருக்கு. இப்போ ஸ்கேன் பார்க்கும்போது அமௌண்ட் காணிக்கணும். புரியலையா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல தானே? இப்போ நீங்கள் என் ஃப்ரெண்டு, நான் இந்த டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறேன், நீங்கள் நானும் ஒன்றா வரீங்க. நான் இந்த டிக்கெட் வாங்க போகிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த டிக்கெட்டில் எனக்கு 5 கோடி கிடச்சிச்சு. இப்போ எனக்கு கிடைச்சது உங்களுக்கு தெரியாது. இப்போ என்ன பண்ணுறீங்க, இது கிடச்சிச்சு, இது இருக்கிறது, இது எங்கிட்ட தான் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் இது எடுத்துகிட்டு போனால் நாளைக்கு 5 கோடி வாங்கிடலாம். அதுக்கு நீங்கள் எங்கிட்ட சொல்லாத என்னை வந்து மர்டர் பண்ணிடுறீங்க. அது எப்படியோ சூசைடோ பாய்சனோ இல்லை ஏதோ ஒன்று. இல்லைண்ணா, இல்லை இந்த மாதிரி எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா எப்படி என்னை பிலீவ் பண்ணுவீங்க? நான் வரேன், இப்போ என் ஃப்ரெண்டு வரான், நீங்கள் இவன் எனக்கு எப்படி 5 கோடி கொடுப்பீங்க? இல்ல என்ன எப்படி ஸ்கேன் பண்ணி நீங்க டிக்கெட்டை ஸ்கேன் பண்றீங்க? இது என்ன தான்றது எப்படி பிலீவ் பண்ணுவீங்கன்ற? அது பண்ண முடியாதுல்ல. அப்ப யார் வேணாலும் எடுத்துட்டு வந்தா அந்த காசை கொடுத்துருவீங்க. அது சர்க்கார் கொடுக்கும். 5000 மேல வந்துட்டா சர்க்கார் கொடுக்கும். 5000 மேலக்கே சர்க்கார் கொடுக்கும். இல்ல அந்த மாதிரிலாம் நீங்க ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? இல்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்குங்களா உங்களுக்கு? இதெல்லாம் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? நமக்கு செக் பண்ணும்போது பிரைஸ் அமௌண்ட் இருந்தாலும் கேஷ் பண்ணுவோம், அல்லது மட்டும் தான் கொடுக்க முடியும். இல்ல அந்த மாதிரி சீட் பண்ணிட்டு வரவங்கள நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இவன் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு, நீங்க கன்ஃபார்ம் பண்றீங்க, உங்களுக்கு கடையில கேமரா இருக்குது, நீங்க உங்க ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், இந்த சீட்டு இவங்கிட்ட கொடுக்கலன்றீங்க, நீங்க அவனை எப்படி ஸ்கேன் பண்ணுவீங்க? அண்ணா கோச்சிக்காதீங்க, நான் நோண்டி உங்கள்ட்ட கேள்வி கேட்குறேன்னு. இப்போ வந்து நான் இது இருக்கிறதுல 500 ரூபா, 25 கோடினா 500 ரூபா. இது நான் வாங்கக்குள்ள நான் ஒரு வெரிஃபிகேஷனுக்கு எனக்கு என் ஃப்ரெண்டு மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை, அதனால உங்க முன்னாடி நான் அட்ரஸ் எழுதிக்கிட்டு போலாங்களா? அப்படி வந்தா உங்களுக்கு சென்றா அப்புறம் தான் இது அமௌண்ட் மாற்ற முடியும், வேற யாருக்குள்ள மாற முடியல. உங்கள் நேம் அட்ரஸ் ஃபோன் நம்பர் இருந்தால் மட்டும் எழுதி கழிஞ்சா நான் எழுதிக்கலாம், மட்டும்தான் இந்த டிக்கெட் மாற்ற முடியும், வேற ஆக்கும் ஆக முடியல. அப்படி புரிஞ்சா? ரொம்ப இதுவும் ஆனால் ப்ராப்பராக வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க தானே இந்த அட்ரஸ்? வெரிஃபிகேஷன் பண்ணும். அட்ரஸ் പിന്നെ അന്താളുടെ ആധാർ കാർഡ്, പാൻ കാർഡ്, ബാങ്കിന്റെ ഡീറ്റെയിൽസ്. அண்ணா இது எத்தனை நாள் ப்ராசஸ் ஆகும்? വലിയ അമൗണ്ടൊക്കെ ഒരു മാസം, 1 month. இது நீங்கள் ப்ராசஸ் ஸ்டெப் ഫസ്റ്റ് പ്രൈസ് கொஞ்சம் 2 months
பெரிய அமௌண்ட் தெரியும் இல்லை எவ்வளோக்குள்ளே இருந்தால் ஒரு நாளில் எவ்வளோக்குள்ளே வாங்கிடலாம்? இப்போ நான் ஒரு நாளில் நான் எவ்வளோக்குள்ளே வாங்கலாம் அமௌண்ட்டு? இல்லை நான் டிக்கெட் வாங்குறதில்ல, எனக்கு ப்ரைஸ் இன்னைக்கு 10 லட்சம் கிடைச்சிச்சுன்னா ஒரே நாள்லேயே வாங்கிட முடியுமா? முடியாது. ஒரு நாள் எனக்கு 20,000 ரூபாய் கிடைச்சிச்சுன்னா வாங்கிட முடியுமா? 20,000 பிரைஸ் 5,000 வரை. அப்போ 5,000 மட்டும்தான் அன்னைக்கு டுடே ப்ராசஸ். மற்றது எல்லாமே ஆஃபீஸ் போயிட்டு ப்ராப்பர் செக்அப் பண்ணி பேன் கார்டு வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். சரி 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 சரிங்கண்ணா. ஓகே அதாண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. நீங்கள் எதுவும் டிஸ்டர்ப் ஆகல தானே? இதை நான் வீடியோவில் போடலாம் தானே? இது எதுவும் பிரச்சனை இல்லை தானே உங்களுக்கு? சரி, தேங்க்ஸ். அண்ணா இப்போ வந்துடுச்சு, நான் ஊருக்கு போயிடுறேன். இது எப்படி நான் செக் பண்ணுறது? எனக்கு லாட்டரி டிக்கெட்டு எனக்கு தெரியாது இல்லையா? நான் கேரளா இல்லை, நான் தமிழ்நாட்டில் எங்கேயோ இருக்கிறேன். ஆனால் நான் செக் பண்ணணும். அது எப்படி நான் செக் பண்ணுறது? മലയാളത്തിൽ പറയാം. சரி, நீங்கள் இல்லை மலையாளத்திலே பாருங்க, ஆனால் ப்ராப்பராக பண்ணுங்கள். യൂട്യൂബ് ഇരിക്കല്ലേ? ஆமாம். യൂട്യൂബില് കേരള ലോട്ടറി റിസൾട്ട് സെർച്ച് ചെയ്താൽ മതി. ഡെയിലി റിസൾട്ട് കണ്ട നമുക്ക് ഇതില് റിസൾട്ട് എല്ലാം അതിനകത്ത് റിസൾട്ട്. இல்லைண்ணா, இது இன்னொன்று எனக்கு டவுட்டு. ஒரு நாளைக்கு எத்தனை ஜெயிப்பாங்க, எத்தனை வின் வரும்? ഇത്ര വിന്ന് പറയുന്നത് പറഞ്ഞിട്ടുണ്ടെങ്കിൽ ടോട്ടല് 7 പ്രൈസ്. 7 പ്രൈസ്. 7 പ്രൈസ്. അതില് ഫസ്റ്റ് പ്രൈസ് ഒരാൾക്ക്, സെക്കൻഡ് പ്രൈസ് ഒരാൾക്ക്, തേർഡ് പ്രൈസ് 1 ലക്ഷം വീതം 12 പേർക്ക്. ഫോർത്ത് പ്രൈസ് എന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ടെങ്കിൽ ലാസ്റ്റ് 4 ഡിജിറ്റ് നമ്പറാണ്. അത് 5,000 18 നമ്പർ ഉണ്ടാവും. 2,000 വരുമ്പോ 7 മുതൽ 12 ഉണ്ടാവും. 1000 വരുമ്പോ 14 മുതൽ 26 വരെ ഉണ്ടാവും. അത് കഴിഞ്ഞ് 500 വരുമ്പോ 70 മുതൽ 80 വരെ പ്രൈസ് ഉണ്ടാവും. അത് കഴിഞ്ഞാൽ 100 വരുമ്പോൾ 100 മുതൽ 121 നമ്പർ വരെ ഉണ്ടാവും. இது ப்ரைஸ் வந்து 10 ரூபா கூட கிடைக்குமா? ഏറ്റവും ലാസ്റ്റ് പ്രൈസ് എന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ടെങ്കിൽ 100 രൂപയാണ് മിനിമം. அது கீழே போகாது. 40 ரூபா டிக்கெட்டில் 100 ரூபா கிடைக்கும், அது கீழே போகாது. 100 രൂപ. 5,000 ഫസ്റ്റ് പ്രൈസ് 5,000, 2,000, 1000, 500, 200, 100. சரி சரி சரிங்கண்ணா. 1000 പ്രൈസ്. ഓ 1000 അവിടെ നിന്ന് കാട്ടി തരാം. എന്താ ലാസ്റ്റ് 4 ഡിജിറ്റ് എന്താ? 0267. ലാസ്റ്റ് 4 ഡിജിറ്റ് 0267. 1000 പ്രൈസ്. ഓ മനസ്സിലായോ? புரியுது 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 புரியுது. இது எப்போ வாங்கின டிக்கெட்டு? ഇത് ഒരു 4 ഡിജിറ്റ് എന്ന് പറഞ്ഞെങ്കിൽ 1040 പേർക്ക് കിട്ടും. இல்லைண்ணா, இது என்னைக்கு டேட்டில் வாங்கினது? இது ഇന്നേക്ക് இன்னைக்குள்ளது இன்னைக்கே வந்து கேஷ் கலெக்ட் பண்ணிக்கலாம். 28 ദിവസം സമയമുണ്ട്. ഒരു മാസം ടൈമുണ്ട്. அப்படி മാറാൻ ഒരു മാസം ടൈമുണ്ട്. சரி, இப்போ எனக்கு இன்னொரு டவுட்டு. இப்போ இந்த டிக்கெட் எனக்கு கிடைச்சிச்சு, இதை நான் உங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி, இப்போ நான் எங்கள் பெருப்பா இருக்கிறாங்க, நான் இந்த டிக்கெட் எங்கிட்ட தான் இருக்குன்னு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி இதை வாட்ஸ்அப்பில் எடுத்துகிட்டு வந்து காட்ட முடியுமா? വാട്സപ്പിൽ നോക്കി പറയാൻ പറ്റും. മാറണമെങ്കിൽ നിങ്ങൾ ടിക്കറ്റും കൊണ്ട് ഇവിടെ വരണം, ഇங்கே വരണം. ഇங்கே അല്ലെങ്കിൽ കേരളത്തിൽ എവിടെ പോയാലും മാറാം. ஆனால் நான் வந்து இதை வந்து பாலக்காடு, கோயம்புத்தூர் கிட்ட வந்து பாலக்காட்டில் கூட நான் வாங்கிட்டு போகலாம். ஆனால் நான் தான் வரணும். வாட்ஸ்அப்பில் வேற யாரும் ஃப்ரெண்டுலாம் வந்தால் கொடுக்க மாட்டீங்க. ஏன் ടിക്കറ്റ് ഇവിടെ കൊണ്ടുവന്നാൽ മാറി കൊടുക്കും. അത് ആര് ഫ്രണ്ട് വന്നാലും ശരി, ആര് വന്നാലും മാറി കൊടുക്കും. ഫസ്റ്റ് പ്രൈസ്, സെക്കൻഡ് പ്രൈസ് ഒക്കെ തേർഡ് പ്രൈസ് വരെ ഉണ്ടെങ്കിൽ നേരിട്ട് ഓഫീസിൽ, ഗവൺമെന്റിൽ பேங்கோ അല്ലെങ്കിൽ ഓഫീസിലോ போய் നേരിട്ട് മാറും. சரி, இப்போ நான் உன் ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் உன் ஃப்ரெண்டாக இருக்குள்ள உன் டிக்கெட் நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் நான். புரியுதுங்களா? நீ எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவ. அப்படின்னுக்குள்ள மச்சான் வந்துச்சுரா, 3000 ரூபா வந்திருக்குது, 3000 வந்திருக்குது, நீ எடுத்து எனக்கு அனுப்பிச்சு விட்றான்றேன். ஆனால் நீ என் ஃப்ரெண்டு இந்த கடையிலே வேலை செய்கிற அப்படின்னு தான் கூட டிக்கெட்டு தேவையா? டிக்கெட்டு தான் வேணும். டிக்கெட்டு கூட ஒரு நாளையில கிட்டோளൂ. ஃப்ரெண்டாக இருந்தாலும் முடியாது. அது அண்ணன், தம்பி, பெருப்பா, சித்தப்பா யாரும் டிக்கெட்டு கொண்டு வந்தா மதி. அப்படி இல்லைன்னா முடியாது. சரி சரி சரி. ടിക്കറ്റ് ഇവിടെ കിടക്കണം. ടിക്കറ്റ് ഇവിടെ കിടക്കാണ്ട് എനിക്ക് പൈസ കൊടുക്കാൻ പറ്റില്ല. ടിക്കറ്റ് ഓഫീസിൽ സബ്മിറ്റ് பண்ணணும். ஃப்ரெண்டு, அண்ணன், தம்பி அதெல்லாம் எதுவுமே இல்லை. ആര് വന്നാലും അവൻകിட்ட இந்த ടിക്കറ്റ് ഉണ്ടെങ്കിൽ പൈസ കൊടുക്കും. പക്ഷെ ഒരു കാര്യം, ബാക്കിൽ പേര് എഴുതി കഴിഞ്ഞാൽ പ്രശ്നം. ஓ புரியுது. சரிங்கண்ணா.